எங்கள் அத்தையும் வந்து G8 நர்சரி, இது வந்து எங்கே இருக்குதுன்னா நாமக்கல் பக்கத்தில் கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கலேன். ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் நர்சரி, 8 ஏக்கரால் வச்சுருக்காங்களாம். நீ பார்த்த ஆமாப்ப ஒரு கோடிப்ப நிறையா பல செடிகள் மர செடிகள்லாம் வச்சுருக்காங்களாம். சரி பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலேன். இந்த இடத்துலேருந்து ஒரு 200 மீட்டர் உள்ளார போகணுன்னு வச்சுக்கலேன் நர்சரிக்கு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு காட்டுக்குள்ளார இருக்குது. ரோட்லேருந்து ஒரு 200-300 மீட்டர்ஸ் உள்ளார வரணும் நீங்கள். என்டையர் ஏரியாவுமே வந்து பாக்கு மரம், அதுக்குள்ளார நர்சரி ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து நிறையா பல செடிகள். நாங்கள் வந்து மெயினாக வந்து பலா செடி பார்த்துட்ருக்கோம். எட்னம் பலா, அதிலே வந்து ரெட்டு ஆல் சீசன் பலா எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆல் சீசன் மாங்காய்லாம் வச்சுருக்காங்க செடி. அது வந்து 300 ரூபாய்ட்டுது ஆல் சீசன். ஸோ பம்புளி மாஸ் செடி இருக்குதுங்க. ஆமாம் இல்லையே பம்புளி மாஸ் இது பாருங்க சார், பம்புளி மாஸ். அதே மாதிரி நான் இங்கே ஒன்று பார்த்தேனே, இளந்த மரம். இது வந்து ஆஃபீஸ் இழந்த மரம்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? பெருசாக இருக்கிற செடி. பங்கனப்பள்ளி ஒரு செடி. இமாம் பசந்த். ஆனால் பங்கனப்பள்ளி வந்து கொஞ்சம் பெரிய காயாக இருக்குமா? இமாம் பசந்த் அங்கே பெங்களூரில் நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய காய் கொண்டு வந்து தராங்க. அதனால தான் கேட்டேன்னு வச்சுங்களேன். ஒரு மண்ணுக்கு தகுந்த நல்லா ரேட். ஏன்னா இப்போ அது சேம் அதே பழம் தான் வரும். அப்படிங்களா? ரெண்டுமே நல்லா சரி சரி. வீட்டுக்கு தோட்டத்துக்கு விட ஈல்டிங்க்கு விட வீட்டுக்கு வைக்கிறது இதுன்னா நல்லா பெஸ்ட். அப்படிங்கிறீங்களா? ஓகே. ஏன்னா வீட்டுக்குன்னா வீட்டில் சாப்பிட்ற யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நல்லா டேஸ்ட். அப்படின்னா இது நல்லா இருக்கும். அடுத்தது வந்துட்டு இமாம் பசந்தா? ஓகே சரி. இதில் அப்போ ஒரு செடி தந்துடுங்க. பேரிக்காய் இருக்குல்ல, ஆமாம், டேஸ்ட்டாக இருக்குல்ல, அந்த ஆப்பிள் தான். ஓ இந்த ஆப்பிள். ஓகே. இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சமவெளியிலே வைக்கலாம் மாட்டேங்குது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. நீங்கள் சொல்கிற காஷ்மீர் ஆப்பிள் அதுவும் வராது. ஓகே, கூலிங்க்கு மட்டும்தான் வரும். ஸோ இது வருங்கிறீங்க கண்டிப்பாக? இது வருங்கண்ணா, இது ஒன்றும் பிரச்சனை. நான் இங்கே வந்துட்டு மேலே ஹில்ஸ் வந்து யாரும் எடுக்கிறது இல்லை, லோக்கலில் தான் எல்லாம் எடுக்கிறாங்களா? அதனால் சார் என்னன்னா இங்கே என்ன வருமோ அதுதான் எடுத்துகிட்டு வராரு. ஓகே. இங்கே வர பக்கம், ஏன்னா இது 6-7 வருஷம் நடந்துட்டு இருக்கு, பக்கத்தில் வரலான்னு கேட்க மாட்டாங்களா? அதான் இந்த ஊரில் என்ன எங்கள் ஃப்ரெண்டு காடு பக்கத்தில் தான் இருக்குது. சரி சரிங்கண்ணா. இதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த ஃபஸ்ட்டு ஒரு டேர்ன் எடுக்குது, அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் உள்ளார அந்த சைடு அப்படி அந்த கோயில்கிட்ட அந்த கோயில்கிட்ட டேர்ன் இருக்குங்களா, அதுலேருந்து உள்ளார இருக்காங்க. நாங்கள் அடிக்கடி வருவாங்க, அதனால தான் சரி. அப்புறம் ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா சார் வந்துட்டு இங்கே கீழே என்ன ஈல்டிங் கொடுக்கும், மேலே கொடுக்குறது ஓகே, மேலே கூலிங்காக இருக்கு, ஆப்பிள் வரும், எல்லாமே வரும். இங்கே என்ன ஈல்டிங் கொடுக்குது அப்படின்றதான் எடுத்துகிட்டு வர்றாரு. ஏன்னா கீழே தான் காசு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா? இங்கே என்ன ஈல்டிங் அதான். இது இந்த ஆப்பிள் வந்து நீங்கள் சொல்கிற ஆப்பிள் வேறு, இந்த ஆப்பிள் வேறு. இது ரேட்டே கம்மியாக தான் இருப்பாங்க கடையில், பாருங்கள் ரேட்டு கம்மியாக. ஓ அப்படிங்களா? ஓகே சரி. இப்போ ஒரு செடி 400 ரூபா போட்டிருக்கீங்க? ஆமாங்கண்ணா. 300 ரூபா போட்டு 400 ரூபா போட்டீங்க? அந்த சின்ன செடி இல்லை. ஓகே. டேக் இன்னும் அடிச்சுட்டு வரல அவங்க, அதனால சார் மாற்றி அடிச்சிருக்கு. சரி சரி. ஓகே. வேற என்ன செடி? இது எல்லாமே ஃப்ரூட்ஸ். ஒரே கிளையே அவ்வளோ பெருசு இருந்தால் தான் அந்த கிளையை வெட்டிட்டு நம்ம அந்த பட்டையை விற்க முடியும். சின்னதாக இருந்துச்சுன்னா மரத்தில் எடுத்தீங்கன்னா காஞ்சி போயிடும். நாங்கள் ஒரு நர்சரியில் தான் வாங்கிட்டு போனோம். ஆனால் இலை நல்லா வாசனையாக இருக்குது. அது வந்துட்டு இந்த இலை வாங்கிட்டு இது சர்வ சுகந்தின்னு சொல்லிட்டு இதுதான் நல்லா. இதுதான் நினைக்கிறேங்க அத்தை, இதுதான் நீங்கள் வச்சுருக்கீங்க. இது வந்துட்டு பட்டை தானே உறிஞ்சு வருதா லைட்டா அந்த பக்கம் மரத்தில்? இல்லையே, நல்லா இருக்கு. அது நீங்கள் இதுதான் வாங்கிட்டு வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இதுதான் அது அந்த செடி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதே எடுங்களேன். பெரும்பூவாக இருக்குமா? அப்போ இதே எடுங்க. 2 அத்தை உங்களுக்கு 2 மட்டும் எடுங்க. இப்போ எங்கள் அம்மாவே என்ன பண்ண போதோ தெரில. ஆமாம், அது அங்கே காடுங்கிறனால சரி காட்டில் வச்சோம்னா தென்னந்தோப்புக்குள்ளார வச்சிடலாம் அப்படின்னு. இது மிளகு செடி வந்து செடி மிளகுனா செடியாகவே இருக்கும்போது இது இது கொண்டு போய் கீழே சைடில் வச்சோம்னா போதுமா? ஓ மேலே ஏறிக்கும். அப்போ அத்தை
அதான் மகாகனி இருக்குல்ல, மகாகனி வச்சுருக்கோம்ல, மகாகனி நான் காட்டுக்குள்ளார வச்சுருக்கோம், அதில் ஏற்றி விட்டால் போதும்ல. அப்போ இது ஒரு 5 சைடு எடுங்களேன். இப்போ அதில் என்ன வெரைட்டி இந்த ஜாதிக்கா? இது வந்துட்டு அந்த எல்லோ கலர் வரும் பார்த்தீங்களா, மஞ்சள் ரெட் இருக்குது, மஞ்சள் இருக்குது. மஞ்சள்னா உள்ளார இருக்கிற அந்த பூ வந்து மஞ்சளாக இருக்குங்கிறீங்களா? ஜாதிபத்திரி வந்து மஞ்சளாக இருக்குங்கிறீங்களா? ரெட்டாக இருக்காது. ரெட்டாக இருக்காது. அந்த ரெட்டாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து ஒட்டு வைக்கணுமா? இது எப்படின்னா பூ ஆண் மரம் தனியாக இருக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லையா? தேவையில்லையா? ஆ அதுக்கு வந்துட்டு ஆண் மரம் பெண் மரம் ரெண்டு மரம் வச்சாதான் ஏதோ ஒன்று இருந்துச்சு மாற்றி வரும். ஆ ஈல்டு கிடைக்கும். இது வந்துட்டு ஒட்டு தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓ அப்படி கிடையாதுங்கிறீங்க. அப்போ நான் இது 2 செடியை எடுத்து வைங்களேன். இது என்னங்க? ஆமாம், ஒரு 5 செடி எடுங்களேன். நல்ல செடியை பார்த்து எடுங்க. பார்த்தீங்களா? ஆமாம், ஆரஞ்சு மேலே தோல் வந்து மெலிசா இருக்கும்ல, நீங்கள் சொல்கிறது வந்து கொடுக்கும்ல, அதான் பாரி சாத்துக்குடி. இது பெஸ்ட் பாரி தானுங்களா? பாருங்களா? இல்லை ஆரஞ்சுன்னு சொன்னீங்க, அதனால தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆரஞ்சு இருக்குன்னு சொன்னேன், ஆரஞ்சு இருக்கு, சாத்துக்குடி இருக்குன்னு சொன்னேன். ஓ இது சாத்துக்குடி. இது பாரி சாத்துக்குடி. சாத்துக்குடியும் இருக்குது, அங்கே இருக்குது. இது பாரி சாத்துக்குடி. சரி, அப்போ இது 2 செடி எடுங்க. இது 2 செடி எல்லாமே 2 செடி எடுங்க. ஏன்னா 1க்கு 2 வச்சா ஏதாவது ஒன்றாச்சும் வந்துருமே அப்படிங்கிறதுனால தான் 2 சொல்கிறேன். ஏன் அடியில் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி எடுங்களேன். தண்டு திக்காக இருக்குது, இதெல்லாம் நல்லா அதுங்களா? ஓகே, அது நல்லா திக்காக இருந்த மாதிரி இருந்தது. ஓகே சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்துட்டு ஒட்டு தானுங்க, இது எல்லாமே ஒட்டு தான். எல்லாமே ஒட்டு. சரி, இன்னைக்குமே வந்து நீங்கள் ஒட்டு செடி தான் வைக்கணும். ஏன்னா சீக்கிரமாக காய் காய்க்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அப்போ வந்து ஒட்டு செடி வச்சிங்கன்னா தான் சீக்கிரம் காய் வரும். அது ஏன்னா நீங்கள் கொட்டையிலேருந்து போட்டிங்கன்னா எப்படி நாம் சின்ன பசங்க வளர்கிற மாதிரி அப்படியே வளர்ந்து பெருசாகிற மாதிரி. இப்போ அதனால் ஒட்டு மரம்னா அது ஏற்கனவே காய் காய்ச்ச மரத்துலேருந்து ஒட்டு வச்சிங்கன்னா அதுலேருந்து வீரியமாக வளரும். பழம் செடி எங்கே போய் வாங்கினாலும் காஸ்ட்லி தான். இருக்குதுங்களா? இல்லைங்களா? வியட்நாம் கொய்யா அந்த கொய்யா இருக்குது. L44னா அது எப்படி இருக்கும்? அது நல்லா பெருசாக இருக்குமா? பெரிய காயாக வேணுங்க. இந்த சின்ன காயெலாம் வேணாம். அதெல்லாம் வந்து இந்த நாட்டு காயின்னு நிறைய கொடுக்குறாங்க, அது வேணாம். இது வந்து இது தானே கருங்காலி இதுங்களா? திராட்சையா? சரி சரி. இது இருக்குதுங்களா? அது என்ன அத்திப்பழம்? அத்தி செடியிலேயே வர மாதிரி இருக்கும்ல, அது சொல்கிறீங்களா? இந்த நான் காமிக்கிற மாதிரி காமிங்க. ஏன்னா செடி வச்சு செடியிலே காய்க்கிற மாதிரி அத்திப்பழம் நிறையா இருக்குது. நான் அது நீங்கள் ஏதோ ஒரு மரம் வச்சுருப்பீங்களா? அது யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. இருக்குது, அதான் அங்கே கூட வச்சுருக்கோம், காய்ட்டுக்காதுன்னு பாருங்கள். எங்கே இருக்குது? இருந்துச்சு ஏதோ 2 பீஸு. இந்த மாதிரி அத்தி தான். அந்த மாதிரி அத்தியா இல்லை பெருசாக இருக்கிற அத்தி? பெரிய அத்தி. அதுதான் அது. அது முன்னாடி அது என்ன மரமாக இருக்குமா இல்லை இந்த மாதிரி செடியிலே வருமா? நான் செடியில் தான் நிறையா பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அது வந்துட்டு இதோட கொஞ்சம் கிட்ட வச்சுருக்குறோம் நாங்கள். அங்கே வச்சுருக்கீங்களா? பார்க்கலாம். ஓ இது வந்து பெரிய அத்தி. பாருங்க எவ்வளோ பெரிய மரம்னு. இதெல்லாம் பெரிய அத்தி ஆட்டுக்குது, நிறைய காய் பிடிச்சிருக்குது. இது இந்த ஏற்காட்டில் இருக்கிற மாதிரி. இதெல்லாம் க்ரீனு, அது ஏற்காட்டில் இருக்கிறது ரெட் கலரில் இருக்கும். ஓ இது க்ரீன், இதுவும் ரெட்டு தானா? பார்க்குறது க்ரீனாக இருக்கிறனால நான் க்ரீனை நினச்சிட்டேன். ஏன்னா ஏற்காட்டிலலாம் பெருசு பெருசாக ரெட்டாக இருந்து பார்த்துருக்கேன். சரி சரி, நாட்டு வெரைட்டியே கிடையாது. இருக்குது, அதுவும் வச்சுருக்கோம், கீழே தோட்டத்தில் வச்சுருக்குறோம். அது முக்கியமானது மட்டும் தான். அது நாட்டு வெரைட்டி கொய்யா, இந்த மாதிரி நாவல் பழம், இந்த மாதிரி தான் சீத்தா, அந்த சப்போட்டா, அதெல்லாம் நாட்டு வெரைட்டி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ரொம்ப ரேரெல்லாம் ஒட்டு தான். எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஒட்டு தான். சரி சரி. ஓ இதுதான். ஓகே, பாருங்கள் அந்த செடி, இது நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் எடுத்துட்டாங்க நல்ல செடியை. இது பாருங்க பாதாணி மரம். ஆக்சுவலாக நான் வந்து பல நாளாக வந்து அந்த மரத்தை தான் நான் வந்து இத்தனை நாளாக வந்து பாதாணி காய் வருது அப்படின்னு நான் நினச்சேன். நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாம், ஆனால் அது கிடையாது தான்.
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மரம் தான் வந்து நீங்கள் வந்து நட்ஸ் சாப்பிட்ற பாதாணிக்காய். ஆமாம், பாதாம் மரம். பாதாம், அது பாதாணி. ஓகே, அது பாதானியா. இது வந்து பாதாம். நிறைய வித்தியாசம் இருக்குது. 550 ரூபா. ப்ளூபெர்ரி 2 செடி எடுங்களேன். இது மரமா இல்லை ப்ளூபெர்ரி வந்து நான் சின்ன செடி மாதிரி தானே இருந்திருக்கேன். அதுங்களா? அப்படின்னா சரி. மரம் வெரைட்டிஸ் தான் இது. ஓகே, இது வந்துட்டு ஒன்றும் அவ்வளோவா ரேர் இதெல்லாம் தேவை அப்படின்றதெல்லாம் விஷயம். சரி. அந்த மாதிரி ரம்பூட்டான் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓ அப்படிங்களா? நான் இல்லை ரங்குட்டான் செடி வச்சுட்டேன். ரங்குட்டான் செடி வச்சு இவ்வளோ உயரம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். திடீர்னு வளருதுங்க அங்கே மலையாளப்பட்டியில். இலையிலேயே நல்லா இது தெரியும். ஓகே, ரொம்ப அதெல்லாம் தளைஞ்சு வந்துச்சுன்னா காய் வரும். சரி. முழு சீத்தாப்பழம் 2 எடுங்க. அவங்களுக்கு அத்தை உங்களுக்கு முள்ளு சீத்தாவா? ஆ சரி, ஒன்று தான் வச்சு பார்ப்போமே. அது எவ்வளவு? 150. அப்போ 2 முள்ளு சீத்தா செடி, 3 முள்ளு சீத்தா செடி எடுங்க. எது மட்டும் 200? பிளாக் ரோஸ் மட்டும் 200ங்களா? மற்றதெல்லாம் வந்து எல்லாமே 100 தான். மற்றது எல்லாமே 100. ஓகே, எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸு. ரெட்டு, லைட் பிங்க்கு, எல்லோ. இந்த மாதிரி சின்ன பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய. அதுக்கப்புறம் பாருங்க, இது நல்லா இருக்குது. அது எடுத்து வச்சுருக்காங்க. எது இதுங்களா? அந்த ஆரஞ்சு தானே சொல்கிறீங்க? அந்த ஆரஞ்சு சூப்பராக இருக்குது. இது 2மேவா? இதில் இந்த சைடு எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்கண்ணா. ஓகே, இது போட்டு போயிட்டாங்க, கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி. காரளி போயிட்டு வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி. சரி. எப்படி இதெல்லாம் வருதுங்களா? ரப்பர் ட்ரீ வருதா என்ன இங்கே இந்த ஊர்? எங்கே வேறு கேட்டாங்க, எடுத்துகிட்டு சார் வச்சுருக்காரு. ஏன்னா நாங்கள் வச்சோம், ராசிபத்தில் வச்சோம். புஸ்ஸு தான். இந்த மாதிரி அதெல்லாம் வெயிலெலாம் தாங்கவே இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக ரெட்வுட்டு, ரெட் சாண்டல்வுட்டு. இது 300 ரூபா சொல்கிறீங்களே, பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. ரேர் வெரைட்டி ஆயிடுச்சிங்களா? சந்தன மரம் சும்மாவே முளைக்கும் அங்கெல்லாம். ஆமாம், செம்மரம். ஓ சரிங்க. ஏதாவது உரம் போடுவீங்களான்னு? எதுவுமே போட்டதில்லை. டெய்லி தண்ணி விடுவீங்க? சரி. ஓ அப்படிங்களா? ஒரு அரை ஏக்கராக்குள்ளார எல்லாம் நாற்று போட்டு வச்சுருப்பாங்களாட்டுதுங்க. யூடியூப்பில் மற்ற யூடியூப்பில் சொல்கிற மாதிரி 8 ஏக்கரா இல்லை. காடு வேணால் 8 ஏக்கரா இருக்கலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் வச்சுருக்கிறது வந்து அந்த சைடு பெரிய செடி ஒரு அரை ஏக்கராக்குள்ளார எல்லாம் வச்சுருப்பாங்களாட்டுது. இந்த சைட்லாம் வந்து எல்லாம் சின்ன செடி வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் வந்து மரமாகவே வச்சுருக்காங்க பேக்கெட்டில். மரமாக வாங்கிட்டு போகிறதுனா இப்படி தான் வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இந்த சைடு வந்து இங்கெல்லாம் பாருங்கள் காயாக இருக்குது. இந்த மாதிரி தான் நான் கேட்குறேன். இந்த மாதிரி தான் கேட்டால் அவங்க அந்த மாதிரி காமிச்சிட்டாங்களாட்டுது. ஸோ இதுதான் நம்ம வாங்கிட்டு போகணும். இதுதான் பெட்டர். ஏன்னா அது வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஃபுல்லாலாம் மரம் அளவுக்கு இருக்கிற அளவுக்கு வந்து செடி வச்சுருக்காங்க இங்கே. இப்போ ஸ்டாக் முடிஞ்சிருச்சிங்களா? அது என்ன இண்டூர் மங்களாவா? இன்ட்ரின் மங்களா. ஸோ எவ்வளோ செடி சொல்கிறீங்க? நான் 5 ரூபான்னு ஏதோ பார்த்தேன் இதில் சைட்டில். அது வந்துட்டு நாட்டு பாக்குங்களா? இது எவ்வளோ சொல்கிறீங்க? இன்ட்ரின் மங்களா வந்துட்டு 32 பீஸ் இல்லை. இல்லைங்களா? இப்போ வந்து 100 ஸ்டார்டிங் 120 பீஸ் தான் இருக்குது. அப்படின்னா கொஞ்சம் பெரிய செடியா? இங்கே நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கல்ல? ஆமாம். ஹைட்டாக ஒரு 7-8 அடி. அதான் அந்த கிணத்து பக்கத்தில். அது வந்துட்டு 120 ரூபா பேக்கு. அது பக்கத்தில் இருக்கிறது 250 ரூபா. கொஞ்சம் பெரிய பேக். நல்லா பெருசாக இருக்கிறது. ஓகே. பெருசாக 450 ரூபா வரை இருக்குது. ஓகே. ஸோ எப்போ வருங்க இது? என்ன இந்த இண்டூர் மங்களா? வர்றதுக்கு இல்லை ஸ்டாக் எப்போ வருங்க? நீங்கள் எவ்வளோ செடி வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. நான் ஒரு 50 செடி இருந்தால் போதுங்க. நான் ஆக்சுவலாக எல்லாமே வந்து தென்னந்தோப்பு ஃபுல்லாக அதுக்குள்ளார வச்சு பார்க்கணும். எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் நான் வைக்கலான் இருக்கேன். 50 இதையே வச்சுக்கலாமே. எனக்கு எதுக்குங்க அவ்வளோ பெரிய செடி? நான் வச்சு பார்த்து அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. கேட்டு பாருங்கள். ஒரே ஒரு செடி எடுங்களேன்.
அது எடுங்களேன், ஒன்றே ஒன்று. ஏன்னா அது இது பண்ணிட்டாங்க, மருந்து அடிச்சு விட்டாங்க. ஒரே ஒரு ஃபேஷன் ஃப்ரூட்டு மட்டும் எடுங்களேன். பூ வச்சு தான் எடுங்களேன். இந்த பெருசாக எடுங்களேன். ஓகேங்க. ஏன்னா ரோடு நல்லா இருக்குது. நாங்கள் வந்து ஜி8ல வந்து செடியெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிக்கிட்டு போகிறோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து தோட்டத்துக்குள்ளாரே ரோடு, இப்படி மெயின் ரோடு போகுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுதான் கொல்லிமலை. ஸோ இது வந்து எல்லாம் காட்டுக்குள்ளார பூந்து ரோடு போகுதுன்னு வச்சுங்களேன்.